வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 20/4/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. சனிக்கிழமை நல்ல நேரம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சமநோக்கு நாள் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:02. காரணம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று மாலை 4:02 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று இரவு 7:37 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராசிரமம் ரேவதி, அஸ்வினி. மருத்துவ குறிப்பு: பழைய துணிகளை சுட்டு அந்த சாம்பலை தேங்காய் எண்ணெயில் நன்றாக குழைத்து பாதங்களில் உள்ள வெடிப்புகளில் தடவி வர பூரண குணம் ஆகலாம். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷ ராசி நேயர்களே, தேகநலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. மன வலிமையுடன் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். நட்பு வட்டாரத்திடம் பேசும்போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது. உள்ளத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகமாகும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும். ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி திகநலனில் அக்கறை தேவை. பரணி நினைத்தது நடக்கும். கிருத்திகை சந்தோஷம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ரிஷபராசி நேயர்களே, உதவிகள் செய்யும் போது எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வாகனங்களை சரி செய்வீர்கள். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்களில் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கும். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான முயற்சிகளில் நினைத்தது நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை பிரச்சனைகள் தீரும். ரோஹிணி நிம்மதியான நாள். மிருகசிரிஷம் சந்தோஷம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். பொருள் வரவுகள் அதிகமாகும். நல்ல சிந்தனைகள் உருவாகும். வழக்குகள் சாதகமாகி சந்தோஷம் அடைவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்லது நடக்கும். வயதானவர்களின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். மிருகசிரிஷம் சந்தர்ப்பம் ஏற்படும். திருவாதிரை புகழ் ஏற்படும். புனர்பூசம் ஆலோசனைகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். பொருள் வரவுகள் அதிகமாகும். பிராணிகளால் வருமானம் அதிகமாகும். வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வாகனங்களினால் சந்தோஷம் அடைவீர்கள். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் பொருள் வரவுகள் அதிகமாகும். பூசம் வருமானம் கிடைக்கும். ஆயில்யம் சந்தோஷமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே
பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, மற்ற ஊழியர்களிடம் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாகும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள். மற்ற ஊழியர்களுடன் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மேலதிகாரிகளுடன் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் வளர்ச்சியான நாள். பூரம் சந்தோஷம் அதிகமாகும். உத்திரம் பேச்சுக்களில் யோசித்து பேசவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களை கையாண்டு வெற்றிகள் காண்பீர்கள். வீட்டில் நிம்மதியான நிலை ஏற்படும். நினைத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அலைச்சல்களின் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அதிகமாகும். பேச்சு திறமையால் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. உத்திரம் மகிழ்ச்சியான நாள். ஹஸ்தம் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சித்திரை ஒத்துழைப்புகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வயதானவர்களின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நெடுங்கால பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண்பீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப்பெற்று நிம்மதி அடைவீர்கள். உதவிகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்களின் மூலம் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். சித்திரை உதவிகள் கிடைக்கும். சுவாதி வளமான நாள். விசாகம் வேகமாக செயல்படுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான எதிரிகளை வெல்வீர்கள். அனுபவ ரீதியான நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சொந்த பந்தங்களின் வருகையால் சந்தோஷம் அதிகமாகும். உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகி நல்லது நடக்கும். மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் வெற்றிகள் அதிகமாகும். அனுஷம் சந்தோஷமான நாள். கேட்டை மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, மற்றவர்களின் உதவியால் பொருள் வரவுகள் அதிகமாகும். வாழ்க்கை துணையின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். உடன் இருப்பவர்களின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். நல்ல செயல்கள் மூலம் நினைத்தது நடந்து சந்தோஷம் அடைவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மூலம் நினைத்தது நடக்கும். பூராடம் சேமிப்புகள் அதிகமாகும். உத்ராடம் பொருள் வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, உதவிகள் கிடைக்கப் பெற்று வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். அலைச்சல்களால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது.
அலைச்சல்களின் மூலம் முன்னேற்றமான நிலை ஏற்படும். வாகனங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ திசை தென்கிழக்கு. அதிர்ஷ எண் 6. அதிர்ஷ நிறம் ஊதா நிறம். உத்திராடம் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். திருவோணம் அசதிகள் ஏற்படலாம். ஆவீட்டம் அலைச்சல்களில் நிதானம் வேண்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்ப ராசி நேயர்களே, மாணவர்களின் அறிவுத்திறன் அதிகமாகும். தகப்பனாரின் ஒத்துழைப்புகளால் புதுவித முயற்சிகளை கையாளுவீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். நல்ல எண்ணங்கள் உருவாகும். வியாபாரத்தில் கடமைகள் கூடும். சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ திசை வடகிழக்கு. அதிர்ஷ எண் 4. அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம். ஆவிட்டம் அறிவுத்திறன் அதிகமாகும். சதயம் கடமைகள் கூடும். பூரட்டாதி பிரச்சனைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு வேலைகள் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகமாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. உயர்ந்த பொருட்களை உபயோகப்படுத்தும் போது நிதானமாக செயல்படுவது நல்லது. உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் மனக்கவலைகள் ஏற்படலாம். எதிலும் நிதானமாக செயல்பட்டால் நன்மையே அளிக்கும். அதிர்ஷ திசை வடமேற்கு. அதிர்ஷ எண் 4. அதிர்ஷ நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி மனக்கவலைகள் ஏற்படலாம். உத்திரட்டாதி பயணங்கள் கூடும். ரேவதி பொறுமை தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க.